ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம லாராஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரொம்ப டேஸ்ட்டான கோவக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சிடலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு போட்டு பொரிய விட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கோவக்காவை நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 தடவை வதக்கி விட்டுடலாம். இந்த கோவக்காய்க்கு வதக்கிறதுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த எண்ணெயிலே தான் வதக்க போகிறோம். மசாலா எதுவுமே சேர்க்காமல் இந்த எண்ணெயிலே காய் நல்லா வதங்கட்டும். சிம்மில் வச்சு வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுடலாம். மசாலா எதுவுமே சேர்க்காமல் நல்லா வேக விட்டுடலாம். ஒரு 3/4 வாசி அளவுக்கு காய் வெந்திருக்கணும். அது வரைக்கும் மசாலா எதுவுமே சேர்க்க வேண்டாம். அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா காய் சட்டியில் ஒட்டிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா காய் ஒரு 3/4 வாசி வெந்துருச்சு. அடுத்ததாக இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இந்த 2 பொடி தான் சேர்க்க போகிறோம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். காயில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் வதக்கணும். தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா காய் கசக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டு வதக்கி விட்டுடலாம். இந்த கோவக்காய் வறுவல் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், அதுக்கப்புறம் தயிர் சாதம், பழைய கஞ்சி, இது எல்லாத்துக்குமே கோவக்காய் வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கோவக்காய் வறுவல் ரொம்ப சத்தானது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணு இருக்கிறவங்க இந்த மாதிரி அடிக்கடி கோவக்காய் வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ காய் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இப்போ நமக்கு சூப்பரான கோவக்காய் வறுவல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். லாராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி கோவக்காய் வறுவல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.